ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா ஓஷன். சரிகமபா ரசிகர்கள் எல்லாருமே அடுத்த சரிகமபா சீனியருக்கான சீசன் 6க்கு தான் அதிகமாக எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது ஜட்ஜஸுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் நடந்திருக்க மாதிரி பல கருத்துக்கள் வெளிவந்துச்சு. ஏன்னா சரிகமபா சீனியர் 6க்கான ஆடிஷன் பல இடங்களில் நடத்தியிருந்தாங்க. அந்த டைமில் ஜட்ஜஸ் எல்லாருமே கலந்துக்க முடியல. ஏன்னா ஜட்ஜஸ் எல்லோரும் கமிட் ஆகி பல கான்சர்ட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் கான்சர்ட்டில் பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிலையில் ஜட்ஜஸ் எல்லோரும் ஒருவேளை உண்மையாகவே கருத்து வேறுபாடு இருக்குமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. ஏன்னா ஜட்ஜஸ் ஸ்ரீனி சார் சரிகமபா சீசன் 6ல் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போது மலையாள சரிகமபாவில் கமிட் ஆகியிருக்காரு ஸ்ரீனி சார். வரப்போகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து மலையாளத்தில் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஜட்ஜஸ் ஸ்ரீனி சார் கமிட் ஆகியிருக்காரு. இதனால் சரிகமபா சீனியர் 6ல் ஸ்ரீனி சார் வர முடியாது அப்படிங்கிற டவுட்டு தான் இருக்குது. ஆனால் ஸ்ரீனி சாரை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சூப்பரான ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்ரீனி சார் கொடுப்பார். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு மக்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த நிலையில் சரிகமபா சீசன் 6 ஜட்ஜஸ் ஸ்ரீனி சார் இல்லாமல் எந்த அளவுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. யாரெல்லாம் தமிழில் சரிகமபாவில் ஜட்ஜஸாக ஸ்ரீனி சார் இல்லாமல் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சரிகமபா சீசன் 6ல் ஆடிஷனில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.